அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் ஒரு சில முக்கியமான வினாக்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முழு ஆண்டு தேர்வு நடைபெற இருக்கிற இந்த நேரத்தில் இந்த முக்கியமான வினாக்கள் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எடுத்துக்காட்டு 2.31 அறிவியல் குறியீட்டில் எழுதுக. இப்போ 2 எண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 எண்களையும் என்ன பண்ணணும், பெருக்கணும். சரி, ஃபஸ்ட்டு இந்த 3 லட்சம் கொடுத்துருக்காங்க. 3 லட்சம் பவரில் ஒரு 3 கொடுத்துருக்காங்க. 2000 பவர் 4. இந்த 3 லட்சத்தில் நம்ம இதை அறிவியல் குறியீட்டில் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, புள்ளி இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு பக்கத்தில் புள்ளி வரணும். அப்போ இடது பக்கம் இந்த புள்ளி இங்கே இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு, இங்கிருந்து இடது பக்கமாக 5 நம்பர் தள்ளி புள்ளி வருது. அதனால் 3 பெருக்கல் 10^5 நம்பர் தள்ளி வர்றதுனால 5 பவரில் ஒரு 3 இருக்குது. அதே மாதிரி இங்கே உள்ள புள்ளி 2க்கு பக்கத்தில் வரணும். அப்படிங்கும்போது 2.0ன்னு வரும். 0க்கு வேல்யூ இல்லை, அதனால் அதை விட்டுறலாம். இப்போ 2 பெருக்கல் 10^3 நம்பர் வர்றதுனால 10^3 பவரில் உள்ள 4. அடுத்தது 3 பவர் 3 தனியாகவும் பெருக்கல் 10^5 பெருக்கல் 3 தனியாகவும் எழுதிக்கலாம். பெருக்கல் இது 2^4 பெருக்கல் 10^3 பெருக்கல் 4. 3 கியூப் பண்ணணும். அதாவது 3 பவர் 3ங்கிறது 3 தடவை பெருக்கணும். இப்போ 27 வரும். 2 10^5 15 2 2^4னா 2 4 தடவை எழுதி பெருக்கும்போது 16ன்னு கிடைக்கும். 10^3 12. அடுத்து 27, இங்கே ஒரு 16 இருக்குது. 10^15 இங்கே ஒரு 10^12 இருக்குது. இது ரெண்டும் a பவர் m a பவர் nன்னு இருந்துச்சு அப்படின்னா, a பவர் m பெருக்கல் a பவர் nன்னு இருந்ததுன்னா a பவர் m + n அப்படின்னு ஒரு அடுக்கு குறி விதி இருக்குது. அதை யூஸ் பண்ணி பேஸை பொதுவாக எடுத்துக்கிட்டு பவரில் உள்ளதை ப்ளஸ் பண்ணிக்கலாம். 27 16 இருக்குன்னா 432 பெருக்கல் 10 இது ப்ளஸ் பண்ணால் 27ன்னு கிடைக்குது. மறுபடியும் இதில் என்ன பண்ணலாம், பாயிண்ட் இங்கே இருக்கிறத நினச்சிட்டு 2 ஸ்தானம் தள்ளி இங்கே வரும்போது 4.32 பெருக்கல் 10 2 ஸ்தானம் வலது பக்கம் இருக்கிறதுனால பவரில் 2 பெருக்கல் 10 27 இருக்குது. மறுபடியும் இந்த அடுக்கு குறி ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா 10 2 + 27 4.32 அப்படியே வச்சுட்டு இன்ட்டு 10^29 இதான் இதோட ஆன்சர். இதே மாடல் கணக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாடலில் கணக்கு கேட்கலாம். கொஸ்டின் எடுத்துக்காட்டு 3.15 2x³ - 6x² + mx + 4 இன் ஒரு காரணி x - 2 எனில் m இன் மதிப்பு காண்க. ரைட், இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத p ஆஃப் x அப்படின்னு அது கொடுத்துருக்க அந்த பல்லுறுப்புக்கோவையை எழுதிக்கலாம். இதில் x - 2 ஒரு காரணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ x - 2 = 0ன்னு போட்டோம்னா x = இந்த -2 அந்த சைடு போகும்போது +2ஆக மாறும். இப்போ x-க்கு 2ன்னு போடணும். இப்போ p ஆஃப் x-ல் x எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே 2 போடணும். இப்போ p ஆஃப் 2 = 2 x-க்கு 2ன்னு போடுங்க, பவர் 3 -6 x-க்கு 2ன்னு போட்டால் பவர் 2 ப்ளஸ் m இன்ட்டு எக்ஸுங்கிறதுனால 2 ப்ளஸ் 4 = 0. காரணின்னு கொடுத்துருக்கிறதுனால = 0ன்னு போட்டுக்கணும். 2 அப்படியே வச்சுக்கோங்க. 2³ 8 -6 2 பவர் 2 4 ப்ளஸ் 2m ப்ளஸ் 4 = 0. 8 16 மைனஸ் 6 24 ப்ளஸ் 2m ப்ளஸ் 4 = 0. அடுத்தது இங்கே ஒரு 16 இங்கே ஒரு 4 இருக்குது. ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 20 கிடைக்குது. -24 ப்ளஸ் 2m = 0. அடுத்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா -4 ப்ளஸ் 2m = 0. 2m மட்டும் இங்கே வச்சுட்டு -4 அந்த சைடு போனால் +4ஆக மாறிடும். m = 4/2. இது ரெண்டையும் அடித்தோம் அப்படின்னா 2 2 4. இப்போ m ஓட வேல்யூ 2